வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா செலியன் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. செலியன் ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எழில். அவர் பாதி நாள் வீட்டுக்கே வரதில்லம்மா, ரொம்ப லேட்டா தான் வராரு, அப்படியே வந்தாலும் சாப்பிட்றதும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அமிர்தா. ஜெனி வேற வீட்டுல இல்லல்ல, அதனாலதான் அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு வராம இருக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு தாத்தா. அதுக்காக இப்படியா மாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க பாக்கியா. அவன் ஆபீஸ்ல தானே இருக்கிறான், விடு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா மாமியார். இனியா சொல்றாங்க, ஸ்டார்டிங்ல அம்மாவோட டிரைவிங்க்கு பயந்த பாட்டி மூணார்ல வச்சு என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் உனக்கு எப்ப அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, நம்ம எப்ப ட்ரிப் போலான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே தாத்தா சிரிக்கிறாரு. இதுல என்ன சிரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியாவோட மாமியார். உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் ட்ரிப் போயிட்டு வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எழில். இனியா சொல்றாங்க, ட்ரிப் ஆரம்பிச்சதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் அவ்வளவு ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆனா அம்மா ஜஸ்ட் லைக் தட்னு ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, மத்த பிரச்சனை கூட எனக்கு பெருசா தெரியல, ஆனா இன்னைக்கு லைசன்ஸ் இல்லாம மாட்டினப்ப எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாவுமே சொல்றாரு, நாங்க 2 பேரும் வீட்டை ஜல்லடை போட்டு தேடுற மாதிரி தேடினோம், ஆனா உன்னோட லைசன்ஸ் கிடைக்கவே இல்லையேம்மா அப்படின்னு சொல்றாரு. நான் கபோர்ட்ல தான் மாமா வச்சிருந்தேன், போறப்ப கூட பாத்துட்டு தான் போனேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அது எப்படி மிஸ் ஆச்சு, பழனிசாமி சார் கையில எப்படி கிடைச்சிச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவர்கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்றாங்க. எழில்கிட்ட தாத்தா கேக்குறாரு, நீ பழனிசாமி சாரை பார்த்து பேச போனேடா, அப்ப இதை பத்தி விசாரிச்சியா அப்படின்னு கேக்குறாரு. நான் கேட்டப்பையும் அவர் எதுவுமே சொல்லல அப்படின்னு போய் சொல்லிடுறாரு எழில். அடுத்ததா செலியனை காமிக்கிறாங்க. செலியன் மாலினி வீட்டுல இருக்கிறாங்க. உங்களுக்கு நைட்டு என்ன டின்னர் ப்ரிப்பேர் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா பாக்கியா கால் பண்றாங்க. நீ எங்க இருக்கிறடா அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஆபீஸ்ல தாமா இருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்றாரு செலியன். ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எந்த வேலையா இருந்தாலும் உடனே நீ இப்ப நீ கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. மாலினி செலியன்ட்ட சொல்றாங்க, நீங்க அம்மாட்ட ஏதாவது சொல்லி இங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன், அம்மாவுக்கு வேற என் மேல டவுட் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்றாரு செலியன். நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் பீஸ்ஃபுல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. என் கூடவே இருங்க செலியன் அப்படின்னு செலியனோட ஷோல்டர்ல சாஞ்சிக்கிறாங்க மாலினி. நான் போய் தான் ஆகணும், என்னோட சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மாலினி அப்படின்னு சொல்லிட்டு செலியன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. செலியன் இப்போ வீட்டுக்கு வராரு. பாக்கியா, என்னடா இவ்வளவு லேட்டா வந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருந்துச்சுமா அப்படின்னு சொல்றாரு செலியன். அப்படி என்ன ஒர்க் இருந்துச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஒருத்தர் வேலையை விட்டு போயிட்டாருமா, அவர் வேலையும் சேர்த்து நான் பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு செலியன். நீ ஏதோ தப்பு பண்றேன்னு எனக்கு தோணுதுடா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் வேலை முடிஞ்சா நம்ம வீடு ஜெனி வீடுன்னு தாமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு செலியன். தப்பு பண்றதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், ஆனா நீ தான் ஸ்டெடியா இருக்கணும் செலியா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. உனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்க போது, நீ நல்ல அப்பாவா நல்ல ஹஸ்பண்டா நடந்துக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலம்மா, என்ன நம்புமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு செலியன். அடுத்ததா தாத்தா எழில் பாக்கியா 3 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இனியா அவ ஃப்ரெண்டிட்ட போன் பேசுனா, உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாமா அப்படின்னு சொல்றாரு. இனியா முன்னாடி மாதிரி இல்ல மாமா, நான் பேச ஆரம்பிச்சாலே போனை நோண்ட ஆரம்பிச்சிருவா, ஆனா இப்ப காது கொடுத்து கேக்குறா மாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எழில் சொல்றாரு, நடக்கிறதெல்லாம் அவ பாத்துட்டு தானே இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்கா போல்டா இருந்தோம்னா பிள்ளைங்க நம்மள மதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. தாத்தா சொல்றாரு, ஈஸ்வரி நடந்ததெல்லாம் சொன்னா, இந்த கோபி பையன் உனக்கு 100 தடவை கால் பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்ணான்ல அப்படின்னு கேக்குறாரு. அவர் அம்மாவையும் பொண்ணையும் கூப்பிட்டுட்டு போய் நான் தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரியே நடந்துகிட்டாரு மாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. 1008 தடவை போன் பண்ணாரு மாமா அப்படின்னு சொல்றாங்க. என் மேல அவருக்கு நம்பிக்கையே இல்ல, அவரு டென்ஷன் ஆகி எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி பயமுறுத்தி என்னை திட்டி அவரால் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. லைசன்ஸ் தொலைஞ்சு போய் நாங்க ரோட்ல நின்னப்ப எங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன அப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. லைசன்ஸ் இல்லைன்னு ரோட்ல நிக்கிறோம், காரை அனுப்பி விட்டு அம்மாவையும் பொண்ணையும் அதுல ஏத்தி விட்டுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. என் கூட வாழ்ந்தவர் அவரு, அதை கூட விடுங்க, அவரோட பிள்ளைகளோட அம்மான்னு கூட என்னை பத்தி அவர் நினைக்கவே இல்லைல்ல அப்படின்னு ரொம்ப வருத்தமா பேசுறாங்க. தெரியாதவங்க கூட நடு ரோட்ல போலீஸ்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படட்டும்னு யாருமே நினைக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் நினைச்சாரு, எங்கேயாவது நான் மாட்டுவேன், என்ன குத்தி குத்தி காட்டலாம் அப்படின்னு தான் அவர் நினைச்சாரு மாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என்னோட அத்தையையும் பொண்ணையும் கஷ்டப்படுத்தாம நான் கூட்டிட்டு வந்துட்டேன்ல, இந்த விஷயத்த அவர்கிட்ட நான் சொல்லணுமாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அந்த ஆள் சொன்னதெல்லாம் நீ மைண்ட்ல ஏத்திக்காதம்மா அப்படின்னு எழில் சொல்றாரு. என்னோட பிரச்சனைக்கு வரலன்னா நான் ஏன்டா ஏத்திக்க போறேன் அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. ஆனா வந்துட்டாருல, அவருக்கு நான் பதிலடி கொடுக்க தான் செய்யணும், கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.